Hi guys, welcome back. இது இன்விசிபிள் சீசன் 3 ரிவ்யூ. ஸ்ட்ரெயிட்டா ரிவ்யூக்குள்ள போலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ லைக் ஸ்டோரி எனக்கு என்னன்னா கஷ்டமா இருக்கு. ஒரு லைவ் ஆக்ஷன் டிவி ஷோல இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரீஸ் இப்பலாம் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளோதான். அது மூவிஸா இருக்கட்டும், இல்ல டிவி ஷோவா இருக்கட்டும், எதுல வேணாலும் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு இன் டெப்த் கேரக்டர் பேஸ்ட் அண்ட் ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி எவ்வளோ அக்யூரேட்டா பண்ண முடியுமோ, எவ்வளோ ஹியூமேனா பண்ண முடியுமோ, எவ்வளோ வெல் பில்ட் கேரக்டர்ஸோட பண்ண முடியுமோ, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது எப்படி தெரியுமா? பாய்ஸ் சீசன் 1 பின்ன 2 எப்படி இருந்துச்சு? ஒரு பீக்கா இருந்துச்சுல்ல. இன்ஃபாக்ட் பாய்ஸ் சீசன் 1 இன்னும் பீக்கா இருந்துச்சுல்ல. ஒரு ஒரு சூப்பர் ஹீரோஸ் ரியல் லைஃப்ல இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க? எப்படி இருக்கும் அந்த வேர்ல்ட்? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு, இன்னும் பெட்டர் கேரக்டர்ஸ். ஸோ சீசன் 1 மட்டும் முடியாம, சீசன் 2வும் சூப்பரா இருந்துச்சு. சீசன் 3 அத விட மாஸா இருந்துச்சு. ஸோ இன்விசிபிள் சீசன் 1 பின் 2 பார்க்கலன்னா ஒரு ரீகேப் வீடியோ வேணா பண்றேன். ஆனா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் அ பிக் பிக் டிவி ஷோ ஆர் அனிமேட்டட் சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சீசன் 1, 2க்கு ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சீசன் 1, 2க்கு வேணா ஒரு ரீகேப் பண்றேன். ஓகே, இந்த ரிவ்யூ பேசிக்கா பேர் மினிமமா வச்சுக்கிறேன். ஸோ இன்விசிபிள் ஹீ இஸ் பேக். அவங்க ஹீ இஸ் ட்ரெய்னிங் ரைட் நவ். இஸ் ட்ரெய்னிங் அண்டர் சல்லி அண்ட் அவனோட பிரதரும் இருக்கா இந்த டிவி ஷோவில். அவனோட ஸ்டெப் பிரதர். அவங்க 2 பேரோட அட்வென்ச்சர்ஸ், பின்ன இன்விசிபிளோட லவ் லைஃப் அண்ட் ஹிஸ் சூப்பர் ஹீரோ லைஃப். ரெக்ஸ் பற்றியும் லாட் ஆஃப் திங்ஸ் வருது. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சீசன் ஐம் சாரி எபிசோட் 6 பின்ன 7 எபிசோட் 5 பின்ன 6 அனிமேஷன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆச்சு. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தெரியும். ஆனா அமேசானுக்கு என்னடா பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்? லார்ட் ஆஃப் த ரிங் ரீமேக் பண்ணிட்டு இருக்கீங்க. வீல் ஆஃப் டைம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒழுங்கா பட்ஜெட் கொடுக்க முடியாதடா? அதெல்லாம் கேவலமா இருக்கு. இன்ஃபேக்ட் இது எவ்வளோ நல்லா இருக்கு. இதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எபிசோடு 5, 6 கொஞ்சம் அனிமேஷன்ஸ்ல டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா 6 பின்ன 7 சாரி 7 பின்ன 8 அப்பா செம்மையா இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சு எங்க போச்சு அந்த பட்ஜெட் எல்லாம்னு அப்பதான் புரிஞ்சு. ஏன்னா அந்த பட்ஜெட் எல்லாம் எடுத்து இதுல அலாட் பண்ணிருக்காங்க 7 பின் 8ல. ஆக்ஷன்னா ஆக்ஷன், அடி அம்மா என்னம்மா அடிக்கிறான். ஸோ பேசிக்கா சொல்லணும்னா, இப்போ சூப்பர்மேன் ஒரு ஈவல் சூப்பர்மேன் அண்ட் அவனோட பையன் சூப்பர்மேன் சன் ஆஃப் சூப்பர்மேன். இவங்க 2 பேர் பத்தி கதை பேசிக்கா. ஆம்னிமேன் வந்து சூப்பர்மேன். அவன் ஈவல் வெர்ஷன் மாதிரி. ஒரு மாரலி கிரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் ஸ்டார்ட்லேருந்து சொல்லணுமா? ஓகே, பேசிக்கா சொல்றேன். வில்ட்ரமைட்ஸ்னு ஒரு ஒரு கிளான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி கிரிப்டான்னு இருந்துச்சு, அதே மாதிரி வில்ட்ரமைட்ஸ்னு. அங்க எப்படி சூப்பர்மேன் வந்து ஒரு பாட்ல அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அடுத்துக்கு வரானோ, அதே மாதிரி தான் அதே மாதிரி ஒரு கதைய சொல்வாங்க இங்க ஆம்னிமேன் வரதுக்கு. ஆம்னிமேன் வந்துட்டு அடுத்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான் சூப்பர்மேன் மாதிரியே. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், வில்ட்ரமைட்ஸ் அவங்க வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங். சூப்பர் பவர்ஃபுல் அண்ட் சூப்பர் ஹியூமன் பீயிங். அண்ட் அவங்க என்ன ஃபிலாசபியை பிலீவ் பண்றாங்க, என்ன ஃபிலாசபியை பிலீவ் பண்றாங்கன்னா, த ஸ்ட்ராங் நீட் டு சர்வைவ். அதுதான் அவங்க பிலீவ் பண்றது. ஸோ அவங்க பிளானட்லேயே ஒரு சிவில் வார் மாதிரி கண்டக்ட் பண்ணி 1% 99% ஆர் டெட். 1% சர்வை பண்ணாங்க, அவ்வளோதான். அந்த 1% மற்ற பிளானட்ஸ்க்கெல்லாம் போய் அங்கேயும் அதே மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வர பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற வீக் பீப்புள் எல்லாம் கொண்டுட்டு ஸ்ட்ராங் மட்டும் சர்வை பண்ண வச்சுட்டு அந்த பிளானட்டை க்ரோ பண்ண வைப்பாங்க வில்ட்ரமைட் எம்பையர் அடியில். ஸோ இதுதான் பேசிக்காக கான்செப்ட். அப்போ தான் ஆம்னிமேனும் அடுத்துக்கு வரான். அவன் லவ் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது வந்து நம்ம மார்க். அந்த மார்க்கோட கதை பற்றி தான் இது. ஸோ மார்க் வந்து ஒரு குட் காய். வில் ஆம்னிமேன் ஒரு மாரலி கிரே காய். ஸோ சீசன் 1 பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக புரியும். ரீகேப் அப்புறமா பண்ணுறேன் சீசன் 1, 2 இது. ஸோ அப்படி தான் இருக்குது கதை. அண்ட் இப்போ ஆம்னிமேன் சீனில் இல்லை. அவன் எங்கேயோ இருக்கான், வேற எங்கேயோ இருக்கான். அவன் ஒரு ஸ்டோரி லைன் போது அது ரொம்ப ஸ்பாய்லராக இருக்கும் சொல்ல. ஆனால் இந்த இன்விசிபிள் ஸ்டோரி லைனு, மார்க்கோட ஸ்டோரி லைனு எவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது, எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த காமிக் புக் படித்து முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் என்னன்னா,
பிட் பை லைக் ஒரு அடாப்டேஷனா இப்படிதான் இருக்கணும். அவனுக்கு தெரியும்டா. அந்த ஆத்தருக்கு தெரியும் எப்படி எடுக்கணும். அந்த டிவி ஷோ எப்படி எடுக்கணும்னு தெரியும். சாரி, அந்த ஆத்தருக்கு தெரியும். அந்த கதை எப்படி போணும்னு அந்த ஆத்தருக்கு தெரியும். கேரக்டர்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியும். அண்ட் எந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னு அந்த ஆத்தருக்கு தெரியும். நான் நீ போய் உன்னோட ஐடியாலஜிஸ் அந்த ஸ்டோரியில போட வேணாம். நான் இத விச்சர் பத்தி யோசிச்சுட்டு சொல்றேன். விச்சர் டிவி ஷோல அப்படிதான் பண்ணி தொலைஞ்சாங்க. இப்போ அந்த வீல் ஆஃப் டைம் அதுலயும் அப்படிதான் பண்றாங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லயும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பர்சனல் கதைய போய் அதுல போட்டு திணிச்சு, அது வேற மாதிரி ஒரு கதையா வந்துட்டு இருக்கு. அது கேவலமா இருக்கு. ஆனா சோர்ஸ் மெட்டீரியல் அப்படியே அடாப்ட் பண்ணா எப்படி இருக்கும்னா, இப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கு. இந்த இன்விசிபிள் டிவி ஷோ. அந்த மாதிரி பண்ணி தொலைங்களாடா. எனிவே, அதுவும் இன்னொன்னு இந்த ஐஜிஎன் வேற 5 ஸ்டார் 5 4ஓ 5ஓ குடுத்தான் அவன். லூசு பையன். அவன் விடு. சும்மா ரேஜ் பேட்காக இதெல்லாம் பண்றான்னு நெனைக்கிறேன். பை த வே, நீங்க பாத்து கண்டிப்பா பாருங்க. இது ஒரு சூப்பர்ப் அனிமேட்டட் டிவி ஷோ. ரியலி குட். ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. சவுண்ட் டிசைன், வாய்ஸ் ஆக்டிங், அனிமேஷன்ஸ் கொஞ்சம் கீழ போனாலும் இட் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எங்கேஜிங்கா, கிரிப்பிங்கா இருக்கு. கான்ட் வெயிட் ஃபார் சீசன் 4.